Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும், எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. பல போராட்டங்களை சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்க நாம என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா வெல்வோம்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம். இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில ஒருத்தவங்க தான், நம்மளுடைய உறவுல ஒருத்தங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய உறவுல ஒருத்தங்களான புஷ்பா ரத்தினம் அண்ணையா அவர்களுடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான் பார்க்க போறோம். அந்த சோல் பாக்ஸ் இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அன்பை பரிமாறும் அற்புதமான தருணம், அன்புக்காக வாழ்ந்து கொண்டே இருக்கும் அன்பான ஆத்மா அப்படின்னு கூட சொல்லலாம். வாங்க அந்த அன்பை பார்ப்பதற்கு முன்னாடி, இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம். இதை நம்பணும்னு யாரும் எந்த இடத்துலையும் சொல்ல, இது அவங்களுடைய ஃபேமிலிக்காக, அவங்களுடைய நம்பிக்கைக்காக, அவங்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு நிகழ்வு. வாங்க போலாம். ஹாய் வணக்கம் புஷ்பா ரத்தினம் அண்ணையா, உங்களுடைய ஆன்மா இருக்கா? ஹாய் வணக்கம் புஷ்பா ரத்தினம் அண்ணையா, அவங்களுடைய ஆன்மா இருக்கா? அவங்களுடைய கேள்வி எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன். அவங்க கேட்ட கேள்வி தான் கேட்க போறேன். மறுபடியும் அவங்களை அழைப்போம். புஷ்பா ரத்தினம் அண்ணையா, உங்களுடைய ஆன்மா இருக்கா? சொல்லுங்க. நீங்க இல்லாததை நினைச்சு உங்க பேரன் அழுது கொண்டு இருக்கிறார். உங்கள் பேரன் விதுவுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நீங்க இல்லாததை நினைச்சு ஏங்கி அழுது கொண்டு இருக்கும் உங்களுடைய பேரனுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல? உங்களுடைய அன்பான பேரனுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல போறீங்க? விது விரும்பும் எதிர்காலம் இருக்குமா? உங்கள் பேரனுக்கு அவர் விரும்பும் எதிர்காலம் இருக்குமா? அவர் ஆசைப்படுற அந்த விஷயம் அவருக்கு கிடைக்குமா? அவர் ஆசைப்படுற எதிர்காலம் அவருக்கு கிடைக்குமா? அதுக்கு நீங்க துணை. நீங்கள் இல்லாத இடத்தில் இருக்க முடியாதுன்னு அவர் ஃபீல் பண்றாரு. அவர் சைப்ரஸ் செல்ல முடியுமா? நீங்கள் இல்லாத இடத்துல அவர் இருக்கிறதுக்கு விரும்பல அப்படிங்கும் பொழுது அவர் விரும்புற இடத்திற்கு செல்ல முடியுமா? செல்லலாமா? உங்களுடைய உத்தரவு கிடைக்குமா? இத்தாலியில் இருக்கும் உங்கள் மகனுக்கு என்ன சொல்ல வேண்டும்? உங்க இத்தாலியில் இருக்கக்கூடிய உங்க மகனுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய அன்பு பேத்திக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய அன்பு பேத்திக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்கள் அன்பு பேத்தியிடம் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்கள் அன்பு கணவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்கள் அன்பு கணவருக்கு நீங்க சொல்ல விரும்பும் தகவல் என்னவாக இருக்கும்? அன்பான கணவர்,
உங்களுடைய அன்பு கணவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க, அதை நீங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து உங்க ஃபேமிலி ஆசைப்படுறாங்க. உங்களுடைய அன்பு கணவருக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய அன்பான கணவருக்கு அன்பான வேண்டுகோள் என்ன? உங்களுடைய மூத்த உங்களுடைய மூத்த மகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய மூத்த மகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய அன்பான மூத்த மகளுக்கு இன்னும் ஏதாவது தகவல் இருக்கா? இரண்டாவது மகள் சுபா அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இரண்டாவது மகள் சுபா அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இரண்டாவது மகள் சுபா அவர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுடைய அன்பான இரண்டாவது நீங்க பேசுங்க. உங்களுடைய இரண்டாவது மகள் சுபா அவர்களிடம் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய இரண்டாவது மகள் சுபா அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்கள் குரலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் சுபா ரத்தினம் அம்மா. உங்கள் குரலுக்காக உங்கள் மருமகன் நிர்மல் அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்கள் மருமகன் நிர்மல் அவர்களுக்கு ஏதாவது விஷயம் வச்சிருக்கீங்களா? அவர்கிட்ட நிர்மல் அவர்கள்ட்ட என்ன பேசணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் மருமகன் நிர்மல் அவர்கள்ட்ட என்ன பேச ஆசைப்படுறீங்க? உங்கள் மருமகன் நிர்மல் அவர்களுடைய அக்கா ஜெயந்தி அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அவங்க குடும்பத்தாருக்கு உங்கள் உங்களுடைய மருமகன் நிர்மல் அவர்களின் இரண்டாவது சகோதரி கலா ஜெயந்தி அவங்களுக்கு அவங்க அழுது கொண்டு இருக்காங்க. உங்களை நினைச்சு அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல போறீங்க? என்ன வார்த்தை அவங்களுக்காக வச்சிருக்கீங்க? உங்களுடைய மருமகன் அவர்களுடைய சகோதரிகள் அதாவது வந்து கலா ஜெயந்தி இருவருக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நீங்க பேசுங்க புஷ்பா ரத்தினம் அம்மா, நீங்க பேசுங்க. உங்களுடைய குரலை கேட்பதற்காகத்தான் உங்கள் உறவுகளும் உங்கள் ரத்தங்களும் காத்து கொண்டிருக்கிறது. கண்ணீர் மல்க. ஓகே, உங்கள் ஆன்மா எங்கே இருக்கு? உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு? உங்களுடைய ஆன்மா கடவுளை பார்த்தீங்களா? உங்களுடைய ஆத்ம உலகத்துல கடவுளை சந்திச்சு நிம்மதியாக இருக்கீங்களா? உங்களுக்கு நிம்மதி இருக்கா? நிம்மதியாக இருக்கீங்களா? ஆத்ம உலகத்துல நிம்மதியா இருக்கீங்களா?
மீண்டும் உங்களுக்கு எங்கே பிறப்பு, எப்போ பிறப்பு? மீண்டும் உங்களுடைய பிறப்பு எங்கே, எப்பொழுது? மீண்டும் உங்களுடைய பிறப்பு எங்கே, எப்பொழுது தொடரும்? மீண்டும் உங்களுடைய பிறப்பு எங்கே, எப்பொழுது தொடரும்? கண்ணீர் மூழ்க காத்து கொண்டிருக்கும் உங்கள் அன்பான குடும்பம், உங்கள் அழகான பேரன், உங்களுக்காக வாழும் விது அப்படிங்கிற அன்பான பேரன் எல்லாருமே காத்து கொண்டிருக்காங்க. எல்லாருக்கும் நீங்க சொல்லக்கூட பதில் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றிமா. உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும், இளைப்பாறட்டும், நிம்மதி பெறட்டும். மீண்டும் இந்த பூமியில நீங்க பிறப்பெடுக்கும் தருணம் அன்பான தருணமாகவும் அழகான தருணமாகவும் உங்கள் பிள்ளைகள் கையில் தவளக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்கட்டும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்வை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த வாய்ப்பளித்த புஷ்பா ரத்தினம் அம்மா குடும்பத்தார் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவரும் இளைப்பாரி நிம்மதி பெறட்டும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்பு